உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அளித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராமவென்றென்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரும் இருகை வேளத்திராக வந்தங்கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகடல் காப்பதே வான் நின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மேயோர் இக்கண்டித்த கடல்வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமகிதி. மையன்பர்களே, அதுமாரி சீதாதேவியும் அதே மாதிரி ஒரு சாதாரண பெண்ணாக பதிவிரதைக்கு உண்டான லட்சணங்களோடு இருந்தாலே தவிர அவள் தான் தெய்வத்தினுடைய அவதாரம் என்று அவளும் காட்டிக்கல. ஆனால் அவளுடைய சக்தியை எப்படி சொன்னாலும் கேட்டால், நான் ஒரு பதிவிரதை, என்னுடைய கணவனை தெய்வமாக போட்டு பதிவிரதா தர்மம் என்றே இருக்கு, அது என்னை காப்பாற்றுங்கிற லெவலில் தான் இருந்தாலே தவிர தான் அவர் அவதாரங்கிறத சொல்லலை. இதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நம்ம ராமாயணம் பார்க்கும்போது குதர்க்கமாக ராமரே அழுதாரே இவரே அழுதார்களே என்றால், ஒரு நம்ம நடைமுறையில் சொல்லணும்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாடக நடிகன் ஒரு வேஷம் போட்டான்னா அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான். ஒரு ஏழை வேஷமாக பிச்சைக்காரன் வேஷம் போட்டான்னா அந்த வேஷத்துக்கு உண்டான குணாதிசயங்களோடு தான் நடந்துக்குருவான். அந்த வேஷத்தை களையிறது வரைக்கும் அவன் தான் பணக்காரனுங்கிற நினைப்பு வரக்கூடாது. வந்ததுன்னா அந்த அவனுடைய ஏற்ற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை அடிக்க முடியாது. பெருமாள் மனுஷ உருவம் போட்டு மனுஷனா உடை புனைந்து மனிதனாக வேடம் புனைந்து வந்திருக்கார். மற்றவங்க தான் சொல்கிறாங்க, மூலமும் நடுவும் இல்லதோர் மும்மை தாயே காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கும் துறந்துங்க அயோத்தி வந்தான் அப்படின்னு ஞானிகளோ மற்றவர்களோ அவனை அறிந்து கொண்டவர்கள், இவன் பகவான் தான் மனுஷ சுரூபத்தில் வந்திருக்கான், அதனால நீ சாதாரணமாக இவன் மனுஷனாக மற்றவங்க மாதிரி நினைக்காதேன்னு மற்ற ஞானிகளும் மற்றவர்களும் பேசினார்களே தவிர பகவான் நான் அவதாரத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லலை. என்றைக்கு கௌசல்யா தேவியுடைய கர்ப்பவாசம் ஏற்பட்டானோ அவதாரம் முடியும் வரை தான் பகவான் என்பதை எந்த இடத்திலும் பகவான் சொல்லலை. ராமர் எதுக்காக சொல்ல வரேன்னா, ராமன் அத்தனை வருத்தப்படுறார் லக்ஷ்மணனை பற்றி. லக்ஷ்மணன் இறந்த வழி தெரியாமல் திகைக்கிறார். இப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ராமாயணத்தில் பல சூஷ்மங்கள் இருக்கு. இன்னும் தோண்ட தோண்ட பல பிரவச்சன கர்த்தாக்களும் பல அறிஞர்களும் அதை தேடி 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 ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கத்தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியுதே தவிர மேலோட்டமாக கதையாக பார்த்தா இது புரியாது. அதனால தான் ராமாயணம் எத்தனையோ காவியங்கள் பின்னால் படைக்கப்பட்டன. மனிதனால் இயற்றப்பட்ட காவியங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லாமல் போய்விட்டது. இது ராமாயணம் உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா இடத்துலையும் இன்னும் ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் இத்தனை வருஷங்கள் இத்தனை யுகங்கள் தாண்டியும் கூட இன்றைக்கும் அது பேசப்படுகிறது.
சொல்லப்போனால் சாதாரண மனுஷன்ல இருந்து உயர்ந்த ஞானிகள் வரை ராமாயணத்தை அனுபவித்திருக்கிறார்கள். நாமெல்லாம் வரும் ரொம்ப துரும்பு, நாம் அனுபவிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. ராமாயணத்தை பல வகையில் அனுபவித்திருக்கிறார்கள். இசை மூலமாக தியாகையர் இசை மூலமாக அனுபவித்தார். ஆழ்வார்கள் ராமாயணத்தை தன்னுடைய பாசுரங்கள் மூலமாக ராமனுடைய கீர்த்தியை சொன்னார்கள். நாடகத்தின் மூலமாக பல பேர் மகிழ்ந்தார்கள். அப்படியே அந்த ஸ்லோகத்தை அதனுடைய அர்த்தம் புரிந்து அதனுடைய தத்துவங்களுக்காக அப்போ ராமாயணத்துக்கு 3-4 வகையிலான சிறப்பு சொல்வார்கள். ராமாயணம் சரணாகதி காவியம். சரணடைந்தவர்களை பகவான் காப்பாற்றுவான், அதற்காக தான் எந்த அளவுக்கும் இறங்கி வருவான் என்று காட்டியது ராமாயணம். அதனால் சில பேர் சொல்லும்போது ராமாயணத்தை சொல்லும்போது சரணாகதி காவியம். இறைவனை சரணாகதி அடைந்தால் இறைவன் உய்விப்பான். அதனால தான் ராமன் ஆரம்பிக்கும்போது கம்பன் உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேனா. இப்போ சரணாகதியை பற்றி சொல்லக்கூடிய ராமாயணம். ராமாயணம் முழுக்க சரணாகதி. அதனால தான் அறிஞர்கள் எல்லாம் ராமாயணத்தை சொல்லும்போது சரணாகதி காவியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய வழி என்னன்னா, எத்தனையோ வழிகளை ஆராய்ந்த மகான்கள் பகவானிடம் சரணாகதி அடைபவனுக்கு எந்த வகையான துன்பமும் இல்லை. அதான் வள்ளுவன் அழகா 2000 வருஷத்துக்கு முன்னாலே, யுகங்களுக்கு முன்னால் சொன்னது ராமாயண மகாபாரதம்னா, நாம கண்ட உயிரோடு கண்ட வள்ளுவன் ஒரே வார்த்தையை சொன்னான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதை முதல்ல இருந்து ஆரம்பித்த இறை வணக்கத்தில் 10 பாடல்களையும் இறைவனுடைய திருவடியுடைய பெருமையை தான் சொல்லுவார் வள்ளுவர். இறைவனை பற்றி சொல்லலை. அக்கறை முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அடுத்தாப்புல சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். எவ்வளவு படித்து எவ்வளவு அறிவு எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பேர் அடைந்தாலும் இறைவனுடைய திருவடியை பற்றி நினைக்காவிட்டால் நீ படித்தது பிரயோஜனம் இல்லை. இந்த அழகா வள்ளுவன் சொல்றான், கற்றாதனால் ஆய பயன் என்கொள். நீ என்ன படிச்ச என்ன பிரயோஜனம்? வாளறிவன் நற்றால் தொழாரிடின். அவனுடைய திருவடியை வணங்கக்கூடிய எண்ணம் உனக்கு வரவில்லை என்றால் நீ படித்தது பூரா வேஸ்ட். நான் PhD பண்ணியிருக்கேன், நான் அந்த பட்டம் வாங்கியிருக்கேன், இந்த பட்டம் வாங்கியிருக்கேன், என்ன வாங்கினாலும் அதெல்லாம் செல்லுபடியாது. இறைவனுடைய திருவடியை சரணடையணும். இந்த சக்திக்கு, இந்த புத்திக்கு, இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு, வளங்களுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் இறைவன் தான் என்று நம்முடைய பெருமைகளை இறைவனுடைய திருவடியில் ஒப்படைப்பதுதான் இந்த பிறவிக்கு பயன். அது இல்லாவிட்டால் இந்த பிறவி பயன் பெறாது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். யார் இந்த உலகத்தில் இரவா புகழோடு யார் இருப்பார்கள் என்றால் அவங்க உடல் மறைஞ்சிடும், அவனுடைய புகழ் மறையாது. யாருடைய புகழ் மறையாதுன்னா இறைவனுடைய திருவடியை பெருமையை உணர்ந்தவர்களுடைய பெருமையை இந்த உலகம் மறக்காது. அதனால் ராமாயணத்துக்கு இது ஒரு ஏற்றம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், இதெல்லாம் பெருசு இல்லை, சிறையிருந்தவளுடைய ஏற்றம் தான் இது பெருசு. பெருமாளுடைய திருவடி பெருசுனா கற்புக்கு அதை விட சக்தி உண்டு. ஒரு ராட்சசனுடைய இதில் 10 மாதம் தவம் கிடந்தாலே சீதை அவளுடைய பெருமையை சொல்ல ஹிரை இருந்தால் ஏற்றம் சொல்லக்கூடிய நூல்னு சொல்லி பின்னால் அறிஞர்கள் வாதிட்டார்கள். இப்படி பல வகையான சிறப்புகளை கொண்டது. இன்னொரு சிறப்பு ராமாயணத்துக்கு என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டிய நூல் ராமாயணம்.
நடப்பார் கற்பார் ராமபிரானையின்றி கற்போரோ. ராமாயணம் எந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் நல்ல எண்ணங்களும் நல்ல உயர்வும் ஏற்படும் அப்படின்னு பல வகையான விஷயங்கள் அது ராமாயணத்தில் இருக்கு. இப்போ சஞ்சீவி பர்வதத்தினுடைய வாசனைப்பட்ட உடனே எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். ராமன் இலக்குவனை தழுவிக்கொண்டான். எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தழுவிக்கொண்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். அரக்கர்களுடைய உடலை கடலிலே கடத்தி விட்டதுனால அரக்கர்கள் யாரும் பிழைக்கலை. இவங்க எல்லாரும் இறந்தவர்கள் எல்லாரும் புத்துயிர் பெற்று முன்னை விட அதிக பலத்தோடு எந்திருந்தார்கள். இப்ப ராமருக்கு மூர்ச்சி தெளிந்த உடனே விஷயம் புரியுது. வீடனன் ஜாம்பவானிடம் கேட்கிறார், என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லக்ஷ்மணன் இறந்து போயிட்டான்னு நான் கதறினேன். சுக்ரீவன் எல்லாரும் உயிரோடு இப்போ எழுந்து விட்டீர்களே, எப்படி நடந்ததுன்னு கேட்கிறார். அப்ப ஜாம்பவானும் வீடனனும் ஆஞ்சநேயருடைய தீரச் செயலை சொல்றார். இத்தனை 1000 தூரம் கடந்து அங்கே இருக்கக்கூடிய சஞ்சீவி பர்வதத்தை ஆஞ்சநேயர் கொண்டு வந்ததுனால அதனுடைய வாடையில் நீங்கள் எல்லாரும் உயிர் பிழைத்தீர்கள் என்று சொன்ன உடனே ஆஞ்சநேயரை கட்டி கொண்டு இப்போ சொல்கிறார் ராமர், முன்னின் தோன்றி நீர் முறையில் நீங்களாது எண்ணின் தோன்றிய துயரின் ஈறு சேர் மண்ணில் தோன்றினோம் முன்னம் மாண்டுலோம் நின்னின் தோன்றினோம் நெறியின் தோன்றினாய். அப்பா ஆஞ்சநேயா, நாங்கள்லாம் தசரதனுக்கு மகனாக பிறந்தோன்னு சொல்லிட்டோம். தசரதனுக்கு மகனாக பிறந்த நாங்கள் 4 இந்த யுத்தத்தில் எல்லோருமே இறந்து விட்டோம். இப்போ எங்களுக்கு புனர்ஜென்மம் மறுபிறவி கொடுத்திருக்கிறாய், அதனால் நின்னில் தோன்றினோம். இதுக்கு சாதாரணமாக சொல்லணும்னா, நேற்று வரைக்கும் ராமச்சந்திரனுடைய இனிஷியல் டி ராமச்சந்திரன், சன் ஆஃப் தசரதா. இன்னிலேருந்து ராமச்சந்திரன் சன் ஆஃப் ஆஞ்சநேயா, ஏ ராமச்சந்திரன். ஏன்னா எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த சூரிய வம்சத்துக்கு உயிர் கொடுத்தாய். இலக்குவனன் இறந்து விட்டான்கிறத நிலையை பார்த்த உடனே நான் மூர்ச்சியாகி நான் உயிரை விட்டேன். அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வரவுக்காக காத்திருக்கக்கூடிய பரதன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், 14 ஆண்டுகளுக்குள் நாங்கள் வெற்றிகரமாக திரும்பாவிட்டால் நான் அக்னியை மூட்டி அதில் இறந்து விடுவேன்னு அவனும் சொல்லியிருக்கான். அவன் இறந்த பின்னால் சத்ருகணனும் இறந்து விடுவான். எங்களுடைய வம்சமே அழிஞ்சிருக்கும், சூரிய வம்சமே அழிஞ்சிருக்கும். அதனால் எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து என்னுடைய வம்சத்தை நீ தலைக்க செய்ததனால் இன்று முதல் நீ எங்களுக்கு தகப்பனுடைய ஸ்தானம்னர். இது ஆஞ்சநேயர் கிடைத்த ஒரு பெரிய பெருமை. இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டால், ராமன் தன்னை மீறி அவதாரம் என்பதை மறந்து தான் தெய்வம் என்று சொன்ன இடம் 2 இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாலி வதத்தின் போது ராமன் தன்னிலை மறந்தான். வாலிவதம் மனுஷ தர்மத்து பிரகாரம் பார்த்தா தவறு. ராமனை ஒரு மனுஷன் வைத்து பார்த்தால் ராமன் குற்றவாளி. வாலிவதத்தில் தெய்வம் என்ற நிலையில ராமன் பார்த்தா ஒன்றுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா தெய்வத்திட்ட எந்த வகையான கேள்வி கேட்க முடியாது, அவருடைய கணக்கு புரியாது. சூக்ஷ்மமான விஷயம் அது. ராமன் சுக்ரீவன் சரணாகதி அடைஞ்ச உடனே, அதனால தான் சொல்லும்போது சரணாகதி காவியம்னு ஏன் சொன்னான்னா, சுக்ரீவனை துணையாக சேர்த்துக்கொண்டு ராமன் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த ராமன் சுக்ரீவன் சரணடைஞ்ச உடனே யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை தீய அக்னி மூட்டி என்ன சொல்கிறான், நல்லவனாக இருந்தால் கூட உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி, கெட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் தான். இது சாதாரண மனுஷன் சொல்கிறது இல்லையா?
மனிதனுக்கு தோணும், எனக்கு வேண்டியவன் என்ன செஞ்சாலும் அது நியாயம், எனக்கு வேண்டாதவன் என்ன நல்லதே செஞ்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டோம். இது மனித சுபாவம். அந்த சுபாவத்தில் அந்த வேஷம் போட்டதுனால ராமர் சொல்லிட்டார். இப்போ சரணாகதி பண்ணவனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா நம்ம செய்கிறது தவறு, வாலிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு சாதாரண சுக்ரீவனுக்காக நம்ம போய் வாலியை எவ்வளோ சண்டைக்கு போகணுமா, அவனோட நேரில் சண்டை போட முடியாது, நம்ம ஒளிஞ்சிருந்து கொல்ல போறீங்களே அப்படிங்கிறப்ப அப்போ ராமன் பரம்பொருள்ங்கிறத உணர்றான். நான் ஏற்கனவே சொல்லும்போது வாலி வரத்தப்போ சொன்னேன், ராமன் வாலி முன்னால் போய் நின்று இருந்தால் ராமனுடைய பலத்தில் பாதி வாலிக்கு போயிருக்காது, நிச்சயமா போயிருக்காது. அப்ப யாருன்னா அவன் தெய்வம்ங்கிறத வெளிப்படுத்தினோம், அதுவும் ஒரு காரணம். அதனால மறைந்திருந்து கொன்றான். அதை வாலி சாகும்போது ராமன் உணர்த்துறான். அப்பதான் வாலி, அதனாலதான் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். வாலிக்கு ஞான கண்ணை கொடுக்குறான். அந்த அசுரத்து மூலமா அவனுக்கு ஞான கண்ணை கொடுத்து அந்த ஞான கண்ணில் ராமன் வாலி பார்க்குறான், இது ராமன்கிறவன் இவன் கடவுள், பகவானுடைய அவதாரம். பகவானுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா, குண சௌந்தரியம் என்னன்னு கேட்டா, யார் சரணடைகிறார்களோ அவர்களுடைய தவறுகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்பவன். சுக்ரீவன் ராமனிடம் சரணடைஞ்சதுனால அவன் எந்த நியாயங்களுக்கும் கட்டுப்படாம இந்த உலக தர்மங்களை எல்லாம் மீறி தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக மறைஞ்சிருந்து கொண்டுட்டான். இந்த ஞானம் உள்ள வரை ஏற்படுறது வரை அவன் சண்டை போடுறான். நீ செஞ்சது தப்பு, உனக்கு நிறைய பார்த்தோம். அப்ப நீ செய்தது சரியானது. உலக ஒரு இடத்துல கூட ராமன் வாலிக்கு தான் யார் என்பதையோ பதிலோ சொல்லலை. ராமன் மௌனமா இருக்கான். லக்ஷ்மணன் சமாதானம் சொல்றான். ராமன் தான் செய்தது சரி என்று எந்த இடத்திலும் நிரூபிக்க முயற்சியே பண்ணலை. கடைசியா தான் யார் என்பதை ஒரு புன்னகையோடு காட்டும்போது வாலி புரிந்து கொண்டான். அப்ப சொன்னான், மூவன் நீ, மூலம் நீ, முற்றும் நீ, தர்மம் நீ, எல்லா நீன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆவி போகும் வேலை தண்ணில் அறிவு தந்து அருளினாய். இந்த வார்த்தைக்காகத்தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது அப்படியே கொடுக்குற கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவேன், இந்த உலகத்தில் மரண வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் 2 பேர். ராமாயணத்தில் வாலி, மகாபாரதத்தில் பீஷ்மர். இன்றைக்கு நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் சாகும்போது அவனால் பொய் சொல்ல முடியாது. அவனுடைய அந்தராத்மாவாக உள்ள இது வெளியே வந்துடும். அதனால் ஒருத்தர் மரண வாக்கு மூலம் கொடுத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது சட்டம். அதுக்கு எந்த அர்த்தத்தில் சொன்னார், எப்படி சொன்னாலும் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு சட்டம். ராமாயணத்தில் மரண வாக்கு மூலம் கொடுத்தவன் வாலி, மகாபாரதத்தில் பீஷ்மர். ராமாயணத்தில் கொடுத்த வாலியை கொடுத்த வாக்கு மூலம், நீ பகவான், நீ செய்வதனுடைய காரியங்களுக்கு நாங்கள் நியாயம் கற்பிக்க முடியாது, நியாய அநியாயங்களுக்கு அப்பாற்பட்டவன், அதான் அழகிலா விளையாட்டுடையாரவர்னா. பகவானுடைய விளையாட்டுக்கு ஏன் 5 வயசு குழந்தை ஏன் எடுத்துட்ட, இவரை ஏன் இப்படி கொன்ன, பாவம் கோழி குஞ்சு என்ன பாவம் பண்ணுது, இதெல்லாம் எதுவுமே கேட்க முடியாது. அவருடைய இதுக்கு அவருடைய சட்டம், அவருடைய ராஜ்யம் தனி. அதை உணர்ந்தாச்சுன்னா அதுக்கு உணர்ந்து பகவானிடம் அடைக்கலம் தேடுவது தான் பேர சரணாகதி. நம்முடைய சிற்றறிவு கேட்டியவரை அது இதுன்னு எல்லாம் பேசுவோம், நம்முடைய சட்டங்கள் அங்கே செல்லாது. அதுதான் கண்ணதாசன் அழகாக சொன்னான், கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அவன் கோட்டையில் நிலைந்தால் திரும்பாது, இரவால் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானோ,
உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானோ. கூக்குரலாலே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு இறைவன் கொடுத்த இந்த உடலை அனுபவிக்கிறது தான் நமக்கு பாத்தியம். இது நமக்கு சொந்தமானதில்லை. இந்த உடம்பே நமக்கு சொந்தமானதில்லை. நம்முடைய சொத்துக்களோ நாம் சம்பாதித்த கல்வியோ எதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு சூக்ஷ்மமான சரீரத்தோடு தான் நம்ம போகிறோம். இதை உணர்த்துவது தான் இந்த ராமாயணம். இதை உணராமல் சண்டை போட்டவன் வாலி. அதே மாதிரி மகாபாரதத்தில் பீஷ்மர் தன்னுடைய அம்பு படுக்கையில் இருக்கும்போது, தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய இதுதான் சகஸ்ரநாமம். அப்போ அவர் எல்லா தத்துவங்களையும் சகஸ்ரநாமத்தில் சொல்கிறார், ஆயிரக்கணக்கான நாமங்களில். இதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி ராமாயணத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. இப்போ வாலி வதத்தில் பகவான் ராமன் உணர்ந்தார். பகவான் அவதாரம்ங்கிறத, பெருமாளுடைய அவதாரம்ங்கிற ஒரு குறிப்பால உணர்த்தினார். இப்போ ஆஞ்சநேயர் உயிர் கொடுத்த உடனே இப்போ மறுபடியும் சொல்கிறார், இன்று வீகளாது எவரும் இம்மோடு நின்று வாழுமா நெடுதி நல்கினாய், ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது நீ என்றும் வாழ்தியால் இனிது ஏவலால். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் அஞ்சனேயா, நீ இன்று முதல் சிரஞ்சீவியாக இருப்பாய். உன்னை எந்த வகையான நோயோ அல்லது இன்னலோ உன்னிடம் அண்டாது. நீ இன்று முதல் எனக்கு தந்தை, என்னுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் உயிர் கொடுத்தவன், இந்த சூரிய வம்சத்தை உயிர்ப்பித்தவன் நீ. அதனால இதில் ஒரு குறிப்பு நம்ம உணர்ந்துக்கணும். அவர் ராம அவதாரம்ங்கிறது ஏன் சொல்கிறாருன்னா, எனக்கு முடிவு உண்டு. ஏன்னா மனித உருவம் கொண்டு வந்தவன் நான். முடிச்சுட்டு என்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாருமே ஒரு காரணத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரணமும் காரியமும் முடிஞ்ச உடனே நம்ம யதாஸ்தானத்துக்கு போயிடுவோம். ஆனால் உனக்கு யதாஸ்தானம் கிடையாது. அதான் சிரஞ்சீவி. நீ சிரஞ்சீவியாக இந்த பூமியில் வாழ்வாய்ங்கிறத ராமன் சாதாரண மனுஷன் நிலைமையிலேருந்து மாறிட்டார். இப்போ தான் தெய்வங்கிறத தன்னறியாமல் உணர்ந்த உடனே ராமாயணத்தில் ராமன் வரம் கொடுத்தது ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தான். யாருக்குமே ராமன் வரம் கொடுக்கல. ஆஞ்சநேயர் கேட்காம ராமர் வரம் கொடுக்கிறார், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எனக்கு முடிவு உண்டு, டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் டெத் உண்டு, உனக்கு கிடையாது. இதே வார்த்தையை தாயார் சொன்னான். நான் என்னுடைய உயிரை துறக்க போனப்ப நீ எனக்கு உயிர் கொடுத்தாய், ஆகவே நீ சிரஞ்சீவியாக இருப்பாய்னு அன்றைக்கு லங்கையில் அசோகவனத்தில் சீதாதேவி கொடுத்தா ஆஞ்சநேயருக்கு. அவளும் அந்த இடத்துல சீதாதேவி தன்னிலை மறந்து தான் தெய்வம் என்பதை உணர்ந்த இடம் அது. சீதையும் ஆஞ்சநேயருக்கு கேட்காமலே வரம் கொடுத்தான், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், எல்லா யுகங்களும் உன் புகழ் பாடப்படும், உனக்கு அழிவு கிடையாது. அடுத்தது ராமன் இங்கே கொடுக்குறான். ராமன் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி என்ன சொல்றான்னா, நீ எனக்கு தந்தைக்கு சமமானவன், எனக்கு உயிர் கொடுத்தாய், நின்னில் பிறந்தோம்னார். இதுவரைக்கும் நாங்கள் தசரதனுக்கு குழந்தையா பிறந்தது ரெக்கார்டு பிரகாரம். ஆனால் நாங்கள் நால்வரும் இன்று உன்னால் உயிர் பெற்றோம், அதனால நீ தான் எங்களுக்கு இனிமேல் தகப்பன்னார். இதை ராமாயணத்தில் கடைசியில் நிரூபிப்பார். ராமன் எல்லாருக்குமே கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறவன். இங்கே இது நடந்தது எங்கே? யுத்த காலத்தில் நீ எனக்கு அப்பான்னு சொன்னார். இப்போ நாம் எல்லாருமே ஒரு உறவு கொண்டாடிப்போம். அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அண்ணன் மாதிரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக தான் சொல்லுவோம், ஒரிஜினலாக யாருமே ஏற்றுக்க மாட்டோம். அப்பா மாதிரின்னு சொல்லுவோம், அதே மாதிரி அப்பாவை நினைக்க மாட்டோம். என் தம்பி மாதிரின்னு சொல்லுவோம்,
தம்பியை மாதிரி நினைக்க மாட்டோம், இது உலக இயல்பு. ஆனால் ராமன் அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு அப்பாவா ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமேன்னு உடனே கடைசியாக ராமன் கொடுப்பான். அது பட்டாபிஷேகத்தில் சொல்கிறேன். இங்கே கொடுத்த வாக்கை ராமன் அங்கே நிறைவேற்றுவான். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ கடைசியாக சொல்லும்போது ராமன் தன்னிலை மறந்து தான் தெய்வமாகி ஆஞ்சநேயரை வாழ்த்துகிறான். நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று சொல்லி வாழ்த்துகிறான் என்ற அளவோடு இந்த வாரத்தை நிறைவு செய்து, இன்றைக்கும் கோயிலில் பூஜை பண்ணும்போது சில பேர் ஆஞ்சநேயர் சன்னதியில் நின்று கதறுவார்கள், எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சே அது வந்துருச்சேன்னு. அப்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான், பகவானே அவதாரம் எடுத்து மனுஷனாக வந்தப்ப பகவானுடைய துயரையே தீர்த்த ஆஞ்சநேயருக்கு நம்முடைய கஷ்டங்கள்லாம் ரொம்ப சுலபம் இல்லையா? 100 கிலோ வெயிட் லிஃப்ட் எடுக்கிறவன்ட்ட போய் 10 கிலோவை கொடுத்து தூக்க சொன்னால் அவன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி பகவானுடைய துயரை தீர்த்த ஆஞ்சநேயருக்கு, சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்து கொடுத்த ஆஞ்சநேயருக்கு நம்முடைய துயரங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக தீர்ப்பார்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுவேன். இன்னொன்று, நாம் பார்க்கும்போது எல்லா கோயில்கள்லையும் பார்ப்போம், சக்தி வர வர கர்வம் வரும் இல்லையா? சக்தி வந்தால் பணிவு வரவே வராது. நம்ம பணிவோடு பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். எல்லா தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணி கொண்டு கூடியவராக இருப்பார். ஆஞ்சநேயர் தான் கைகூப்பி நம்மளை வணங்கி வரவேற்பார். எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் போனோம், ஆஞ்சநேயர் விஸ்வரூபமாக பெரிய உயரமாக இருப்பார். ஆனால் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணலை. நீ என்னிடம் வந்து விட்டாய், உன்னை காப்பாற்ற வேண்டிய என் பொறுப்புன்னு நமக்கு வணக்கம் சொல்லுவார். நீங்கள் வணங்குறதுக்கு முன்னால் அவர் நமக்கு வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு கோற்றத்தில் அவரை பார்க்கலாம். அதனால் சுந்தரகாண்டத்தினுடைய நாயகனாக ஆஞ்சநேயர் பாராட்டினார். ராமாயணத்தில் எந்த காண்டம் படித்தாலும் படிக்காவிட்டாலும் சுந்தரகாண்டம் படித்தாலும் நம்முடைய துன்பமெல்லாம் நீங்கும்னு இன்றைய வரைக்கும் ஒரு சம்பிரதாயம் ஏன் இருக்குன்னு கேட்டால், சுந்தரகாண்டத்தினுடைய நாயகன் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்த காட்சியோடு இந்த வாரம் நிறைவாகிறது என்பதை கூறி, அந்த ஆஞ்சநேயருடைய திருவடிகளை, ஏன்னா அவரே சிறிய திருவடின்னு பேர், பெருமாளுக்கு பெரிய திருவடியாக கருட பகவானும் சிறிய திருவடியாக ஆஞ்சநேயரும், அந்த சிறிய திருவடியை பற்றினால் நாம் பெருமாளுடைய திருவடியை மிக சுலபமாக பற்றிவிடலாம். என்றைக்குமே தொண்டர்களுடைய பெருமை சொல்லுதல் அரிதும்பாங்க. இப்படிப்பட்ட அணுக்கமான தொண்டராகிய ஆஞ்சநேயருடைய பெருமைகளை நாம் உணர்ந்தால், ராமாயணத்திலேயே ஆஞ்சநேயருடைய சிறப்பு மிக பெருசு. சொல்லப்போனால் ராமனை விட சிறப்பாக கூட ஆஞ்சநேயரை சொல்வார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த காட்சியை நாம் இன்று அனுபவித்தோம் என்றதை கூறி, அடுத்த வாரம் நாம் மற்ற காட்சிகளை தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையலோரும் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைனம் காமங்கள் மாற்றேலோரும் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.